புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் நகர பகுதிகளில் பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்யவும், தூர்வாரவும், கழிவுநீர் சுத்திகரிப்பு முறையை மேம்படுத்தவும் 3.21 கோடியில் முதல் கட்டமாக 8 இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்களை சட்டசபை வளாகத்தில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்லும், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் பொறியாளர்கள், அதிகாரிகள் பல கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் கேள்வி நேரத்தின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பாகூர் திருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர், செவிலியர், மருந்தாளுநர், அரசு பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதை அரசு அறியுமா? இதை நிரப்ப அரசு முன் வருமா? தற்போது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. 226 செவிலியர் பணியிடங்களை நிரப்ப உள்ளோம். டாக்டர்கள், மருந்தாளர்கள் பணிகளும் நிரப்பப்படும். 305 ஆஷா பணியிடங்களை நிரப்ப மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இவர்கள் அனைத்து தொகுதிக்கும் பணியாற்ற களத்துக்கு வருவார்கள். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ஊழியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பணி சுமை அதிகரிக்கிறது. சுகாதாரத்துறையில் இதுபோல பல இடங்கள் காலியாக உள்ளது. பல பிரச்சனைகளும் உள்ளது. ஓராண்டாக மருத்துவர், செவிலியர் பணியிடங்களை நிரப்ப நீங்கள் எடுத்து வரும் சிரமம் தெரியும். 108 வாகன டிரைவர்கள் பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் உள்ளது. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். அப்போது கட்சி வித்தியாசமின்றி பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள், ஊழியர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் 10,000 சம்பளம் வழங்கப்படுகிறது. இதை 18,000 உயர்த்த வேண்டும். அவர்களுக்கு 4 மணி நேர பணி வழங்கப்படுகிறது. இதை 8 மணி நேரமாக உயர்த்தி சம்பளம் வழங்கலாம். அவர்கள் சுடிதார் அணியவும் அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு ரங்கசாமி, அக்கறையோடு பேசுகிறீர்கள். அரசுக்கு அக்கறை உள்ளது. ஆஷா பணியாளர்களுக்கும் மத்திய அரசு ரூபாய் 3,000 தான் வழங்குகிறது. மாநில அரசு நிதியில் கூடுதலாக ரூபாய் 7,000 வழங்கி ரூபாய் 10,000 சம்பளம் தருகிறோம். அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கிறது. சம்பளம் உயர்த்துவது குறித்து பரிசீலனை செய்வோம். இவ்வாறு அவர் கூறினார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைகள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ராஜ்பவன் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க, ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பல கலந்து கொண்ட இரத்த தானம் செய்தனர். கூட்டணியில் உள்ளவர்கள் பேசும் பொழுது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும். திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படாத. திமுக காரனுக்கு ஒன்று என்றால் நாங்கள் எங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஏர்போர்ட் சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 2026 தேர்தலில் புதுச்சேரியில் நீங்கள் விரும்புவது நடக்கும். காரணம், இங்கு திமுக வலுவாக உள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள 28 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அளவிற்கு வளர்ந்துள்ளதாக கூறிய அவர், திமுகவை பொறுத்தவரை தலைவர் ஸ்டாலின் எந்த அளவிற்கு கூட்டணியை மதிக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே வகையில் எல்லோருக்கும் நடந்து கொள்வது நல்லது. அவசரப்பட்டு அறிக்கை விட்டால் நாங்களும் பதில் அறிக்கை விட்டால் டெல்லியில் நடந்துதான் இங்கும் நடக்கும். டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியாக தேர்தலை சந்தித்திருந்தால் அங்கு ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது. கூட்டணிகள் உள்ளவர்கள் பேசும் பொழுது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும்.
திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படாத திமுக காரனுக்கு ஒன்று என்றால் தனது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். புதுச்சேரியில் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் RS பாரதி பேச்சு காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்கும் வகையில் அமைந்துள்ளதா? பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கான நிப்பான் பெயிண்ட் பாண்டி ஸ்டைல் கைடு அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கு ஏற்ற வகையில் சிறப்பு பெயிண்டுகளை உருவாக்கியுள்ளது. இந்த பெயிண்டுகள் குறித்து விவரங்கள் அடங்கிய பாஸ் ஸ்டைல் கைடு என்ற புத்தகத்தையும் தயார் செய்துள்ளது. தன் வெளியீட்டு விழா புதுச்சேரி நைனா மண்டபத்தில் உள்ள கீர்த்தி கார்ப் நிறுவனத்தின் கடை திறப்பு விழாவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். குத்துவிளக்கு ஏற்றி கடையை திறந்து வைத்து பார்ட்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் நிப்பான் பெயிண்ட் அலங்கார பிரிவின் துணைத் தலைவர் மார்க் டைட்டஸ், மார்க்கெட்டிங் ஹைட் ஹரிஹர சுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசுகையில், புதுச்சேரி பிரெஞ்சு கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாகும். அதற்கு அழகூட்டும் வகையில் நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் வண்ணங்களை உருவாக்கியிருப்பது பாராட்டுக்குரியது. அந்த வண்ணங்கள் குறித்து விவரங்கள் பாண்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றார். பாண்டி ஸ்டைல் கைடு குறித்த நிப்பான் பெயிண்ட் மார்க்கெட்டிங் ஹைட் ஹரிஹரன் சுதன் கூறும் பொழுது, புதுச்சேரியின் பிரெஞ்சு இதோ கட்டிடக்கலை சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்ட சிறப்பு பெயிண்டுகளை நிப்பான் பெயிண்ட் கம்பெனி தயாரித்துள்ளது. புதுச்சேரி ஒயிட் டவுனில் உள்ள கட்டிடங்களின் முன்பு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். அதற்கு காரணம் அந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு மட்டுமில்லை, கட்டிடங்களுக்கு அடிக்கப்பட்டுள்ள பெயிண்டும் காரணம். புதுச்சேரி கட்டிடங்களுக்கு எந்த மாதிரியான பெயிண்டுகளை அடிக்கலாம் என்பதை வாடிக்கையாளர்கள் எளிதில் தேர்வு செய்து கொள்ள பாண்டி ஸ்டைல் கைடு என்ற புத்தகத்தை தயாரித்து வெளியிட்டுள்ளோம். இதை பார்த்து வாடிக்கையாளர்கள் தங்கள் கட்டிடங்களுக்கான அழகூட்டும் பெயிண்டுகளை சுலபத்தில் தேர்வு செய்ய முடியும். அமைச்சர் லட்சுமி நாராயணன் கோவில்களுக்கான சிறப்பு பெயிண்டுகளை தயாரிக்கலாம் என்ற சிறந்த யோசனையை கூறியுள்ளார். அதனை ஏற்ற ஸ்தப்பதிகளுடன் கலந்து பேசி கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு பெயிண்டுகளையும் நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் உற்பத்தி செய்யும் இவ்வாறு அவர் கூறினார். உப்பளம் தொகுதியில் சிறப்பு மருத்துவ முகாமை அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 1 பகுதி அசேகன் வீதி ஒலந்தரியா சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் துப்புராயப்பேட்டை புதுச்சேரி குடும்ப நலத்துறை நகர்ப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையம் நடத்தும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு பொது சுகாதாரம் சேவைகள், நீரிழிவு நோய், சர்க்கரை, இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனை, கண், காது, மூக்கு, தொண்டை, பல் மருத்துவம் சிறப்பு வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல் கொலை செயலாளர்கள் ஈசாக், ராகேஷ், கழக சகோதரர் பெருமாள், அந்தோணி ஆகியோர் உடனிருந்தனர். மூலகுளத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான நிலத்திற்கு போலி உயல் தயாரித்து மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி களவை சுப்பராய செட்டியார் தெருவைச் சேர்ந்தவர் ரங்கநாதன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். இவருக்கு மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை எதிரே 5 லட்சம் சதுரடி நிலம் உள்ளதா. ரங்கநாதனுக்கு வாரிசு இல்லை. இதனால் அவரது வீட்டில் வேலை செய்த திண்டிவனம் முளைச்சூர் பகுதியைச் சேர்ந்த முனியம்மாள் வயது 50 என்பவர் ரங்கநாதன் தனக்கு சொந்தமான நிலத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான 50,000 சதுரடி நிலத்தை மட்டும் தனக்கு உயில் எழுதி கொடுத்ததாக போலி உயில் தயாரித்துள்ளார். அதன் மூலம் சாரம் ஐயப்பன் நகரைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரன் வயது 50 பவர் எழுதி பெற்றுள்ளார். அதனை லாஸ்பேட்டை அசோக் நகர் கவிக்குயில் வீதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் ரூபாய் 4.5 கோடிக்கு புரோக்கர் முத்துக்குமரன் விலை பேசி ரூபாய் 30 லட்சம் முன்பணம் பெற்றுள்ளார். அந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ய சென்ற பொழுது நிலம் ரங்கநாதன் பெயரில் இருந்ததால் பதிவு செய்ய உழவர்கரை சப் ரிஜிஸ்டர் அலுவலகம் மறுத்தது. இது குறித்து விளக்காமல் அளித்த புகாரின் பெயரில் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் மோசடி வழக்கு பதிந்தார். போலி உயில் தயாரித்த முனியம்மாளை கடந்த 7ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரனை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே போலி உயில் வழக்கில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பதை கண்டறிய சிறையில் அடைக்கப்பட்ட முனியம்மாளை சிபிசிஐடி போலீசார் கடந்த 2 தினங்களுக்கு முன் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர்.
அதில் முனியம்மாள், முத்துக்குமார் ஆகியோருடன் நெல்லித்தோப்பு சவரிப்படையாட்சி வீதியைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் சிலர் சேர்ந்து போலி உயில் பத்திரம் தயார் செய்ததும் அதனை வைத்து நிலத்தை விற்க முயற்சி செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து முனியம்மாள் அளித்த வாக்குமூலத்தின்படி வழக்கில் தொடர்புடைய ஆரோக்கியராஜ் உள்ளிட்ட மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மனவெளியைச் சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணி மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியைச் சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜகணபதி. இவர் தொண்டமானத்தைச் சேர்ந்த பாலு என்பவரிடம் சுமார் 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாகவும் திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இதில் அரியாங்குப்பம் போலீசார் விக்கியை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட விக்கி மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவ வந்தது. இந்த நிலையில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியைச் சேர்ந்த விக்கி பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞர் அணியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இளைஞர் அணி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய இளைஞர் அணி பொதுச் செயலாளர் கணபதி மற்றும் வருண் மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளி தொகுதியைச் சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் பேசும் பொழுது பாஜக கொடி மற்றும் துண்டை பயன்படுத்தியதற்காக ஏற்கனவே அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விக்கி மீது பாஜக இளைஞரணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது அழைத்து போலீசார் எச்சரித்து அனுப்பியதாக தெரிவித்த அவர்கள் பாஜகவிற்கும் விக்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, தொடர்ந்து அவரை பாஜக பிரமுகர் என்ற செய்திகள் ஒளிபரப்ப வேண்டாம் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பேட்டியின் பொழுது துணைத் தலைவர் விஜயகுமார், சுவிக்ராமன், மகேந்திரன், அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் கோகுல், காந்தி தொகுதி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜு ஆகியோருடன் இருந்தனர். ஓசூர் தொகுதிக்குட்பட்ட கோரையூர் பகுதியில் புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் சாஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கோமியின் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய் சி சரவணகுமார் கலந்து கொண்ட விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை இன்றைக்கு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட சேரு பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இணைநிலை பொறியாளர் திரு வெங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, கிளை தலைவர் சித்ரா புத்திரன், தொகுதி நிர்வாகிகள், குடிநீர் பிரிவு பாலு உட்பட முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை திருக்காஞ்சியில் உள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஜவஹர் நகரைச் சேர்ந்த வாக்கிச சைவ திருத்தொண்டு அடியார்கள் காசிக்கு இணையான சோஸ்திரமான திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருவாசக முற்றுகுதல் நிகழ்வு நடந்தது. இதில் தலைமை அடியார் அம்மு என்ற அமிர்தவள்ளி ரவி அவர்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை ஆலய தலைவர் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் சந்திரமௌலி உட்பட பலர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் போது அடியார்களுக்கு கோவில் சார்பாக அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. காலை முதல் மாலை வரை நடைபெற்ற முற்றோகுதல் நிகழ்ச்சியில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மகா தீபாரதனை காட்டப்பட்டு அடியார்களுக்கு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான சிவன் அடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினார்கள். குறிச்சிக்குப்பம் பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று குறிச்சிக்குப்பத்தில் உள்ள பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
தொடர்ந்து மாணவர்களுக்கு பேனா, பென்சில், கேக் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர், துணை முதல்வர், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டார். சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் பழனிநாதன் தலைமையில் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும், பதவி உயர்வு கிடைக்கப்பெறாமல் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ACP மற்றும் MACP வழங்க வேண்டும் என்றும், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற CLR ஊழியர்களை பணி நிரந்தரமும், NMR ஊழியர்களுக்கு CLR வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய அலுவலக வாயில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரேமநாதன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கோவிந்தராசு, ஆனந்தன், வெங்கடேசன், அரசு ஊழியர் சம்மேளனா, நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செங்கேடி அம்மன் ஆலய வளாகத்தில் இன்று மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மருத்துவ பரிசோதனை செய்து தொடக்கி வைத்தார். முகாமிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க பாஜக முன்னாள் துணை தலைவர் ரவிச்சந்திரன், ராஜ்பவன் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC அணி துணை பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ரத்தம், சுகர், BP, கண் பரிசோதனை, ஆயுஷ்மான் பாரத் பதிவு செய்தல், ரத்தம் அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பொதுமக்களுக்கு ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பாலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் அப்பாவி மக்களை கொன்று குவித்ததை கண்டித்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் கொண்டு மழை பொழிந்த 450க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று குவித்ததை கண்டித்து நாடு தழுவிய அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ஜீவானந்தம், சுதா சுந்தரராமன் முன்னிலை வகித்தார். புதுவை பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் சம்பத், ராமச்சந்திரன், டாக்டர் விஜயலட்சுமி, வழக்கறிஞர்கள் பிரேதேஷ், இருதயராஜ், ராமலிங்கம், கீதநாதன், சேகர், கல்யாணகுமார், பெருமாள், தேசிகன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மரக்கான பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மரக்கான பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மாநில அளவில் சர்வதேச யோகா போட்டி திருநேத்திரதாரி மற்றும் அச்சரப்பாக்கம் டவுன் லயன்ஸ் கிளப் ஆல் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இதில் பாரதியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட 28 மாணவர்கள் முதல் பரிசினையும், 13 மாணவர்கள் 2ஆம் பரிசினையும், 4 மாணவர்கள் 3ஆம் பரிசினையும் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருணாச்சலம், செயலாளர் ரவிக்குமார் இருவரும் இணைந்து பாராட்டுகளை மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இதில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா, யோகா பயிற்சி ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் BBC நகரில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் BBC நகர் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மின் கசிவு காரணமாக வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது.
இதனை அடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் தீயை அணைத்தனர். மேலும் சம்பவத்தன்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நேரில் வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதி கூறினார். அதன்படி நேற்று மாலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 50,000 நிதி உதவியும், மேலும் அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள், உடைகள், பாய், தலையணை, போர்வை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் தனது சொந்த நிதியாக 5,000 ரூபாயும் நலத்திட்ட உதவியாக வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.